சித்தர்காடு, அதாவது சித்தர்கள் இருந்த இடம். சித்தர்கள் தவம் இருந்து அதன் பலனாக இங்க பரம்பொருள் தாத்தீஸ்வரர் என்ற பெயருடன் சிவன் கோயிலும் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் என்ற பெயருடனும் தனி கோயில் கொண்டு எம்பெருமான் அருளாசி வருகின்றார். இந்த இரண்டு கோயில்கள் சிறப்பே அங்குள்ள இறை மூர்த்திகளின் கருணை என்றாலும் அதற்கு காரணமாக விளங்குகின்ற சித்தர்கள் பற்றி நாம் பார்ப்போம். இங்க இருக்கிற இரண்டு கோயில்களும் அநேக சித்தர்கள் உருவங்கள் தூண்களில் பதிக்கப்பட்டு உள்ளன. இங்கு அநேக சித்தர்கள் தவம் இருந்து பேறு பெற்றுள்ளனர் என்பதற்கு இங்குள்ள இறை தூண்களே சாட்சி. பொதுவாக கோயில் தூண்களை நாம் சரியாக கவனிப்பதில்லை. நாம் எந்த ஒரு பிரதான கோயிலும் மூலவர், விமானம், அதாவது கோபுரத்தில் உள்ள சிலை ரூபங்களை வைத்தே அந்த கோயிலின் தலவரலாறு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அதே போலதான் கோயில் தூண்கள் இருக்கும் சித்தர்கள் உருவம் ஏதோ பொறிக்கப்பட்டவை அல்ல. அந்த தூணில் உள்ள சித்தர்களுக்கும் அந்த கோயிலுக்கும் உள்ள தொடர்பு அது என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இங்க பல சித்தர்கள் தவம் ஏற்றி இறையை கண்டனர் என்பதே உண்மை. ஸ்தல வரலாற்றின்படி இங்கு பிரதானமாக இரண்டு சித்தர்கள், அதாவது யாருன்னு கேட்ட ஐயா படுக்கை ஜடாமுடி சித்தர், பிராண தீபிகா சித்தர் இருவரும் இங்க இருக்கிற ஒரு நெல்லி மரத்தடல சிவரூபத்தை லிங்க வடிவமாக ஸ்தாபித்து வணங்கி வந்துள்ளனர். அந்த நெல்லிக்கு என்ன பெண்ண தாத்திரி என்று பெயர். ஆகையால் இங்குள்ள சிவபெருமானை தாத்தீஸ்வரர் என்று பெயர் கொண்டனர். நறுமணமிக்க மலர்ச்சோலையில் சித்தர்கள் இருந்து வழிபட்டதால் இந்த ஊர் திருமணம் என்று பெயர் கொண்டது. இந்த சித்தர்கள் காடு சித்துக்காடு என்று மருவியது. இங்க இருக்கிற சிவன் கோயிலின் கருவறையை சுற்றி வரும்போது பல சித்தர்களுடைய உருவங்களை இந்த தூணில் காணலாம். இந்த தூண்கள் இன்றும் அவர்கள் இருந்து கொண்டு இருக்கின்றனர். சிறிய கோயில் என்றாலும் நல்ல கட்டமைப்பு மற்றும் பழமை கொண்ட கோயில், அதீத ஆக்கப்பூர்வமான அதிர்வலைகள் கொண்ட கோயில். இங்க இருக்கிற நந்திய பெருமான் மூக்கணாங்கயிறு அற்ற நிலையில் உள்ளார், சார்ந்த நிலையில் உள்ளார். இவரது இந்த நந்தி மண்டபத்தில் அந்த ஐயா பிராண தீபிக சித்தர் உருவம் உள்ளது. உலகிற்கு முதலில் பிராணன் உருவானது இங்குள்ள நந்தியில் இருந்துதான் என்கிறது. நாடிகள் இங்குள்ள பிராண தீபிகா சித்தரை வணங்கி தொழுது நின்றால் அந்த பிராண சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமாகும் என்பது உண்மை. ஆயுள் விருத்தியாகுமா, அதுக்கு ஒரு கதை சொல்றாங்க. அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோயில் அருகே சிவதாசன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். மிகவும் ஏழை, மாடு மேய்த்து கொண்டிருந்தான். ஒரு நாள் பசியால் வாடியபடி இருந்த சிவதாசனுக்கு ஒரு முதியவர் ஆகாயத்திலிருந்து அன்ன ஆகாரங்களை வரவழைத்து பசியாற்றி உள்ளார். இந்த நிகழ்வை ஊர் மக்கள் ஏற்கவில்லை. சிவதாசன் பொய் சொல்வதாக நினைத்து அவனை அடித்து துன்புறுத்தினர். இதனால் அவன் மயக்கமுற்றான். அவனது பெற்றோர் அவனை தேடி வரும்போது சிவதாசன் அங்கு இல்லை. அதனால் அவனது பெற்றோர் அங்குள்ள வைத்தியநாத சுவாமியிடம் முறையிட்டனர். பூட்டிய கதவு திறந்து கருவறையிலிருந்து சிவதாசன் வெளிப்பட்டானான். இதை கண்டு ஊர் மக்கள் எல்லாம் திகைப்புற்றனர். அப்பொழுது அவனுடன் அங்கு ஐக்கியமான சித்தர்களும் வெளிப்பட்டு சிவதாசன் முற்பிறவில இங்க இருக்கிற இறைவனுக்கு பூஜை செய்ததாகவும் அதன் பலனாக இப்பிறவியில் அவன் சித்தனாக மாறுவான் என்றும் அசிரீரியாக கூறினார். அதோடு அல்லாமல் சிவதாசன் வட யாத்திரை செல்ல விருப்பம் உள்ளதாகவும் காக்கை வடிவம் கொண்டு அவன் இங்கு விளக்கில் உள்ள நெய்யை உண்பான் என்றும் கூறினார்களாம். இன்றும் இங்கு காக்கை வடிவத்தில் ஆந்தை வடிவத்திலும் பிரதோஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திர நாட்களில் பட்சிகள் உண்ணுகின்றன. சிவதாச சித்தரோடு மற்ற சித்தர்களும் இங்க வழிபாடு செய்பவர்களுக்கு அவரவர் வேண்டுவதை நிறைவேற்றி வருகின்றனர் என்று கூறுகின்றனர். சுந்தர பெருமாள் இந்த கோயில் சிவன் கோயில் அருகிலே உள்ளது. இரண்டு கோயில்களுக்கும் அருகில் மிக ஒரு பெரிய குளம். சித்தர்கள் அடங்கிய இடம் மிக அமைதியான அக்ரகார தார்சாலை. அதை ஒட்டிய பழைய பெருமாள் கோயில். இங்கு இறை திருநாமம் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள். இறைவி யாருன்னு கேட்டா ஸ்ரீ சுந்தரவல்லி தாயார். பெயர் கேட்டார் போல அத்துணை சுந்தரம். இருவரிடமும் நல்ல அமைதியான கோவில். காற்றினுடைய ஓசை தவிர ஒரு சப்தமும் இங்கில்லை. அழகிய வடிவமைப்பு கோயிலை சுற்றி வரும்போது அத்துணை இறை சக்திகளும் இருப்பதை உணரலாம். நல்ல வாஸ்து முறைப்படி அமைத்துள்ள கோயில். ஆகவே இறை சக்திகள் நமது உடலில் பரவது நிச்சயம். அதற்கு நாம் ஒரு நிலை கொள்வது முக்கியம். இங்க சித்தர்கள் உருவங்கள் தூண்களில் உள்ளன. அதாவது இங்க என்ன ஒரு விசேஷம் கேட்டாக்கா, கருடக்குடி என்ற விருட்சக்குடி சித்தர் ஸ்ரீ கருட பகவானை
தன் கொடியில் தாங்கியதால் கருட கொடி சித்தர் என்றும், பல்வேறு விருட்சங்களை கொடியாக கையில் ஏந்தியவாறு இருப்பதால் இவர் விருட்ச கொடி சித்தர் என்றும் அழைக்கப்படுகின்றார். இங்கு உள்ள ஆண்டாள் சன்னதியின் முன்மண்டபத்தில் அம்மாளுக்கு வலப்புறம் உள்ள தூணில் ஜீவசமாதி கொண்டு அருள் பாலிக்கின்றார். இவரது சிறப்பு எத்தகையது? கண் சம்பந்தப்பட்ட குறைகளையும் நிவர்த்தி செய்து தருகின்றார். இன்றும் கண் சம்பந்தப்பட்ட குறைவுள்ளவர்கள் தரிசித்து பயன்பெறுகின்றனர். சனிக்கிழமை நாட்களில் காலை வேளை இவருக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. இந்த 2 கோயிலுக்கும் அத்தனை சித்தர்களும் சிறப்புகள் கொண்டது. அருகில் உள்ளவர்களுக்கு ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு சென்று அந்த சித்தர்களுடைய ஆசை பெறலாம். இத்தகைய புகழ்மிக்க சித்தர்காடுக்கு சென்று நாமும் அந்த சித்தரை வழிபட்டு அவ்விடத்தை ஒரு புனிதமாக்கி பெரிய அளவில் கொண்டு வர வேண்டும் என்று தங்களிடம் நான் ஒரு விண்ணப்பமாக வைக்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.